ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நம்ம தொடர்ந்து ஆன்லைன் கிரிக்கெட் ட்ரேடிங் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல டென்னிஸ் மேட்ச்சை தான் பார்க்க போகிறோம். ஸோ லைவாக ஒரு மேட்ச் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மேட்ச்சை உங்களுக்காக தான் ஸ்க்ரீனாக விசிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இது ஜஸ்ட் ரேண்டமாக உங்களுக்கான அப்டேட் தான். எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒவ்வொரு பிளேயர்ஸு மேட்ச் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஸ்கோர் பாயிண்ட்டு, ப்ரைஸு இதெல்லாம் பற்றி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன லைவ் மேட்ச் இது தான். ஸோ ஃபயர் ப்ளே ஆப் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் டென்னிஸ் மேட்ச்சு. ஓகே, இதில் 36 பாயிண்டில் இருக்கும்போது நான் 500 உள்ள ட்ரேட் பண்ணேன். அப்படி பண்ணும்போது ப்ராஃபிட் அமௌண்ட் 13,300 காமிக்குது. 500 கீழே இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் யார் மேலே போட்டிருக்கேன்னா மேக்ஸிமிலியன் மேலே தான் போட்டிருக்கேன். இப்போ பாயிண்ட் நம்ம 36 போட்டோம்னா அவன் குறையணும். எவ்வளோக்கு எவ்வளோ குறையிறானோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம போட்டதுக்கப்புறமோ இல்லை போடுறதுக்கு முன்னாடி என்ன கேட்டால் கண்டிப்பாக பெட்டிங் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கோரு, அவங்களோட ரேங்க்கு, எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க அப்படின்ற இந்த பர்சன்டேஜ் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். 4வது ரேங்க்கு ஒருத்தன் இருக்கான், 100 ரேங்க்கில் ஒருத்தன் இருக்கான். ஸோ 2 பேருமே 60% ஃபார்மில் இருக்காங்க. பட் ஆனால் ரேங்க் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 4th ரேங்க் இருக்கிறவங்க தான் ஜெயிக்க ரொம்ப 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 வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் இவன் மேக்ஸின் வின் பண்ணுறது கஷ்டம். பட் ஆனால் சேஸ் பண்ணுறான். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒன் சைடாக எங்கே விடணும்னா அலெக்சாண்டர் மேலே ஒன் சைடாக விடணும். ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 13,300 இருக்குல்ல, அந்த 13,300 இன்னும் ப்ரைஸ் குறைய 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 நான் மாற்ற போகிறேன். ஸோ 36 இப்போ 13 வந்துட்டான். அட்லீஸ்ட் ஒரு 9-10 வந்தால் கூட நல்ல ப்ரைஸ் தான். ஸோ வாடா, கமான். ஸோ நல்ல ப்ரைஸில் வந்தால் கூட டக்குன்னு மாற்றி விட்டலாம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 700-800 தாராளமாக கிடைக்கும், போதும். ஆனால் இது எதிர்பார்க்காத ஒரு மேட்ச்சில் டக்குன்னு ஒரு நல்ல அமௌண்ட்டு. ஸோ அந்த ப்ரைஸ் வந்துருச்சுன்னா இப்போ 1.011 வரணும். 11 வந்துச்சுன்னா எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரைஸ் வந்த உடனே டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம்னா போதும். ஸோ நமக்கு அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடச்சிருங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் கேம். இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக எல்லா மேட்ச்சுமே அதிகமாக பாயிண்ட் இருக்கும்போது ட்ரை பண்ணாதீங்க. அந்த மேட்ச் உள்ள ரேங்க்கு, அந்த கெப்பாசிட்டிலாம் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே இதே மாதிரி டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் நம்ம ட்ரேட் பண்ண உடனே அப்படியே விட்டு போயிடுவான். ஸோ அப்படியே ஒன் சைடாக மேட்ச் போயிடும். ஸோ இவன் ஃபைட் பண்ணி கொஞ்சம் ஈக்குவலாக வர்றான். ஸோ செகண்ட் செட் எடுக்கிறதுக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு செட்டில் அவன் ஜெயிச்சிட்டான். இப்போ செகண்ட் செட்டில் இவன் மேக்ஸின் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் செட் மூவ் ஆகும். தேர்ட் செட் போணுச்சுன்னா அதில் நம்பர் 4th ரேங்க்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த 13,300 சொன்னேன் இல்லையா, அதை ஃபுல்லாக அலெக்சாண்டர் சர்வ் மேலே மாற்ற போகிறேன். எந்த ப்ரைஸ்க்குனா 1.09 ப்ரைஸ்க்கு. ஆனால் 1.011 வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். ஒரு 800-900 கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம 9லேயே மாற்றிடுவோம், ஏன்னா அதான் சேஃபு. ஏன்னா டப்புன்னு ப்ரைஸ் பயங்கரமாக மாறுது. அதனால் எப்போ என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது. நமக்கு ஃபேவராகவும் நடக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இந்த ப்ரைஸ் வரும்போதே டக்குன்னு கொடுத்துருங்க. என்ன கேட்டால் அந்த 1.09 தான் கரெக்டானது. ஸோ இதை கொடுத்துட்டு வெளில வந்துட்டோம்னா தாராளமாக நமக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ இங்கே கொஞ்சம் அன்மேட்ச்னு காமிக்குது இல்லை, இது என்னாச்சுன்னா சடனாக 1.08 மாறினதுனால அப்படி காமிக்குது. இப்போது சடனாக ஆட்டோமேட்டிக்காக அது 1.09 மாறிடுச்சுன்னா அந்த ப்ரைஸ்க்கு அது கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அவ்வளோதான். இதில் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் தேவையே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். நல்லா வாட்ச் பண்ணிட்டு நல்ல மேட்சாக சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸே இல்லாமல் நல்ல அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்டு, நமக்கு போதுமான அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகேவா? மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.